சனிக்கிழமை நடைபெற்று முடிந்த தூருன் அன்வார் பேரணி கொள்கைக்காக அல்ல, வாழ்க்கைக்காக. மாணவர்கள், தொழிலாளர்கள், ஓய்வு பெற்றோர் என பலர் அரசியலுக்காக அல்லாமல் தங்களின் வயிற்றுக்காக சாலைகளில் இறங்கினர். விலைவாசி உயர்வு, சம்பள உயர்வின்மை, பலவீனமடைந்து வரும் பொது சேவை போன்றவை மக்களை பெரும் துன்பத்தில் மூழ்கடிக்கிறது. இது பணக்காரர்களின் போராட்டம் அல்ல, தன்மானத்திற்கான குரல் என கிள்ளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறுகிறார். மக்கள் எதிர்பார்ப்பது நன்கு திட்டமிடப்பட்ட மானியங்கள், நியாயமான குறைந்தபட்ச ஊதியம், மக்கள் சக்திக்கு உட்பட்ட சுகாதார சேவை மற்றும் கிராம பகுதிக்கான முதலீடுகளே, மாறாக சுலோகமோ கருணையோ அல்ல. ஆனால் இதே பேரணியை சில சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டதையும் மறுக்க முடியாது என சார்ல்ஸ் சுட்டிக்காட்டினார். அதிகாரம் கையை விட்டு போனதால் கலங்கி போன, கை சுத்தமில்லாத அரசியல்வாதிகள் சிலர் இப்போது திடீரென நீதி கேட்டு போராடுவதாக தங்களை காட்டிக் கொள்கின்றனர். அவர்களின் இந்த நடிப்பெல்லாம் வெறும் பழிவாங்கும் நாடகமே என சார்ல்ஸ் சாடினார். எது எப்படி இருப்பினும் போராட்டம் என்பது ஜனநாயக உரிமையாகும். மதச்சார்பற்ற சமத்துவம், ஊழல் இல்லாத நிர்வாகம் போன்றவற்றை வலியுறுத்தி உண்மையான மக்களுடைய தேவைகளை பிரதிபலித்தால் அது மதிக்கத்தக்கது என்றார் அவர். வாக்குறுதிகளை நிறைவேற்ற பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அதை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு இப்போது உண்மையான பொருளாதார நீதி மற்றும் நம்பிக்கையை காக்கும் துணிச்சலான மாற்றங்களே தேவை என சார்ல்ஸ் அறிக்கையொன்றில் கூறினார். டாக்டர் மகாதீர் முகமது, தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் ஆகியோர் தலைமையில் சுமார் 18,000 எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் தலைநகரில் தூருன் அன்வார் பேரணியில் பங்கேற்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.